நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பதிவு கோயில் மற்றும் ஆலயத்தை பற்றியது. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணி விளக்கே. இது திருமந்திரத்தின் 1823வது பாடல். இப்பொழுது கோயிலையும் ஆலயத்தையும் பற்றி பின்வருமாறு பார்ப்போம். கோவில், இதையே கோ பிளஸ் இல் என்று பிரித்து பார்க்கலாம். கோ என்றால் இறைவன், அரசன், தலைவன் என்றும் பொருள். இல் என்றால் இருப்பிடம் அல்லது உறைவிடம் என்றும் பொருள் தரும். எனவே கோயில் என்பது இறைவனின் இருப்பிடம் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆலயம், இதில் ஆ என்பது ஆன்மா என்றும் இறைவன் என்றும் பொருள் தரும். லயம் என்பது சேருமிடம், ஒருங்கிணைப்பது என்ற பொருளையும் தரும். ஆகவே கோயில் என்றாலும் ஆலயம் என்றாலும் மேற்படி பொருள்களை தருகின்றது. இப்போது மனித வடிவமே கோயிலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். கருவறை, இது தலைப்பகுதியை குறிக்கும். அதாவது கருவறை தலையாக கருதப்படுகின்றது. 2. அர்த்த மண்டபம், இது உடலின் கழுத்து பகுதியாக கருதப்படுகின்றது. 3. மகா மண்டபம், இது மார்பு பகுதியாக கருதப்படுகின்றது. 4. யாகசாலை, இது நாடி என்ற அமைப்பை குறிப்பிடுகின்றது. 5. கோபுரம், இது பாதத்தை குறிப்பிடுகின்றது. இப்படியாக மனித வடிவமே கோயில் என்ற தலைப்பில் கருவறை, அர்த்தமண்டபம், மகாமண்டபம், யாகசாலை, கோபுரம் அவைகள் எந்தெந்த உறுப்புகளை குறிக்கதாக பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ஆலயம். ஆலயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிப்பிடுகின்றது. ஆலயத்தில் உள்ள கோபுரம் வாய் பகுதியை குறிப்பிடுகின்றது. இப்ப நம்ம ஆலயத்தில் உள்ள போறோம் இல்லைங்களா, அதுவே வாய்ப்பகுதியாக குறிப்பிடப்படுகின்றது. நந்தி நாக்கு பகுதியாக குறிப்பிடப்படுகின்றது. நந்தி நாக்கு என்ற உறுப்பை குறிக்கிறது. கொடிமரம் உள்நாக்கு என்ற உறுப்பை குறிக்கின்றது. நாக்கு நந்தி, கொடிமரம் உள்நாக்கு. 5. தீபங்கள், அது ஐம்பொறிகளை குறிக்கின்றது. 6. கருவறை, அது இதயத்தை குறிப்பிடுகின்றது. இதயம் போன்ற கருவறை, அது இதயத்தை குறிக்கின்றது. சிவலிங்கம், அதாவது உயிரை போன்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவலிங்கம் என்பது இந்த உடலில் உள்ள உயிரை போன்றது. இப்படியாகவும் ஒப்பிட்டு பார்க்கலாம். எனவே ஆலயத்தின் தன்மையை இப்படியாக, கோயில் என்பது நம்மை ஒருங்கிணைப்பது. வேறுபாட்டினை மறந்து மத நல்லிணக்கத்தின் மூலம் பக்தி சிரத்துடன் நாம் வணங்கி வழிபட்டு வருகின்றோம். இதையே இன்றைய அரசியல் அதிகார கைப்பற்றுதலுக்காக உபயோகப்படுத்துகின்றது. கோயில் என்பது பெரும்பாலும் இன்றைக்கு வணிக வரைமுறையில் உட்பட்டே இருக்கின்றது. சிவவாக்கியர் தனது 35வது பாடலில் கோயிலாவது ஏதடா, குலங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமாரே, கோயிலும் மனத்துள்ளே குளங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று குறிப்பிடுகின்றார். இதையும் மனதில் வைத்துக்கொண்டு நம்மை நாமே பக்குவப்படுத்திக் கொண்டு ஆலயத்தில் உள்ள வழிபாட்டுகளை மேற்கொள்ள வேண்டும். இதைத்தான்
கோயில், ஆலயம் என்று மனித உடம்பினை வைத்து சொல்லியிருக்கின்றோம். ஓம் சிவாய நமச்சிவாய.